வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜலஜா ரமேஷ், சிறப்பு சக்கரவாதி நிம்ன புனித இசபெல் ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் நட்ஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ நட்ஸ் ரொம்ப இப்போ காமனாக நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் ஆர் த பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன், ஒமேகா 3 நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபைபர்ஸ், கால்சியம் எல்லாம் இருக்குது. பட் என்னென்னா இந்த டயட், அதாவது ஃபுட் மட்டும் அந்த எடுக்கிற முறை, மெத்தடாலஜி, எடுக்கிற டைம், இட் மேட்டர்ஸ். ஸோ அதோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட் நம்மளுக்கு முழுசாக வேணும்னா அது பிரகாரம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல அதோட 100% பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நட்ஸில் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். ஆல்மண்ட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். ஸோ இந்த ஆல்மண்ட் பார்த்திங்கன்னா இது அப்படியே சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஓவர் நைட் ஒரு 24 hours கூட நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரித்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற ஃபைட்டேட்ஸ் ரிமூவ் பண்ணது. ஸோ அதில் இருக்கிற நியூட்ரிஷனும் நம்ம குடலால் முழுசாக உரிய முடியும். ஓகே, ஸோ இந்த சோக்கிங் பற்றி பார்த்தா ஆல்மண்ட்ஸ் ஓவர் நைட் சோக் பண்ணும். அடுத்து வால்நட்டுக்கு ஒரு 6 to 8 hours சோக் பண்ணால் போதும். மெயினாக வால்நட் சோக் பண்ணும்போது அதோட பிட்டர்னஸ் எடுத்துடுது. ஸோ அது டைஜஷனுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கேஷ்யூவும் பிஸ்தாவும் சோக் பண்ண தேவையில்லை. அது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இது சோக்கிங் பற்றி. செகண்ட் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா த பெஸ்ட் டைம் டு டேக் ஆல்மண்ட்ஸ், பாதாம் இஸ் தி மார்னிங். ஸோ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்சுலின் போடுறவங்க ஆல்மண்ட் ஒரு 5 to 6 எடுத்துக்கிட்டு இன்சுலின் போட்டுட்டு ஒரு 10 minutes half an hour டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் இன்சுலின் அவங்க இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த பசி எடுக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு இன்சுலின் போடும்போது ஊசி போட்டு அந்த half an hour சில இன்சுலின் இருக்குது வெயிட் பண்ணும்போது தே ஃபீல் ஹங்கர். அதனால அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம், நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ தட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ தட் 10 minutes 20 minutes 30 minutes டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் இன்சுலின் நீங்கள் போடுற அந்த வெயிட்டிங் ஹவர்ஸ் அப்போ எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வால்நட் எடுத்துக்கிற பெஸ்ட்டு டைம் நம்மளுக்கு ப்ரீ மீல், அதாவது லஞ்சுக்கு முன்னாடி அல்லது ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். வால்நட் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. போட் பாதாம் அண்ட் வால்நட் ஆர் கார்டியக் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ பிஸ்தா அண்ட் கேஷ்யூ ஐ ப்ரிஃபர் மிட் மார்னிங் ஆர் மிட் ஈவினிங் ஸ்நாக்கில் கொண்டு வாங்க. ஆனால் நட்ஸ் ஷுட் நாட் பி டேக்கன் இன் த நைட் டைம். பெட் டைமில் நட்ஸ் எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் அது டைஜஷனுக்கு ரொம்ப ஸ்லோ ஆகும். சம் பீப்புள் மே டெவலப் பிளாட்டிங். ஸோ நட்ஸு நைட்டில் எடுக்கக்கூடாது. பாதாம் மார்னிங் எடுத்த பெஸ்ட்டு. வால்நட்டு, பிஸ்தா, கேஷ்யூ எல்லாம் நம்ம மிட் மார்னிங் அல்லது மிட் ஈவினிங் ஸ்நாக்கில் எடுத்துக்கலாம். அப்புறம் எவ்வளோ எடுத்துக்கலாம், குவான்டிட்டி மேட்டர்ஸ். ஸோ ஒரு 5 to 6 பிகாஸ் நட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கெலோரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு அதில் நியூட்ரிஷன் எல்லாம் இருக்கோ, தே ஆர் எனர்ஜி டென்ஸ், கெலோரி டென்ஸ். ஸோ நம்ம நிறைய எடுக்கும் போது நம்மளுக்கு கெலோரிஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் கரெக்டான நட்ஸை கரெக்டான மெத்தடில் சோக் பண்ணி கரெக்டான டூரேஷன் சோக் பண்ணிவிட்டு கரெக்டான டைம் எடுத்துக்கிட்டு அது பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல்.